அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு இது மூணுத்துக்கும் சேர்த்து பண்ணாக்கா டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இது மூணுத்துக்கும் சேர்த்து தான் பண்ணாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபீஸு. ஸோ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பண்ணாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் தனியாக பண்ணாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் பண்ணாக்கா 1500 rupees. நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கோ காண்டாக்ட் பண்ணி டவுட் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பண்ணாக்கா 7th வீக்குடைய கிளாஸ் 4 தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பண்ணாக்கா இன்றைக்கி பயிற்சி மாற்றம் அல்லது கற்றல் மாற்றம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைனிங் ஆர் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நாம் புதிதாக ஒரு செய்தியையோ அல்லது திறனையோ கற்கும்போது அவை பின் நாட்களில் நமக்கு உபயோகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் கற்றுக்கொள்கிறோம். நாம் ஒரு செய்தியோ இல்லை ஒரு திறனையோ ஏதோ ஒன்றத்தை கற்றுக்கிறோம், லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பின் நாட்களில் யூஸ் ஆகும் அப்படின்னு தான் பண்ணாக்கா நாம் அந்த நம்பிக்கையில் தான் கற்றுக்கொள்கிறோம். கற்பவை நினைவில் இருத்தப்பட்டு எதிர்காலத்தில் தேவைப்படும் போது பயன்படுத்தப்படுகிறது. நம்ம என்ன பண்ணாக்கா லேர்ன் பண்ணுறோமோ அது பண்ணாக்கா நினைவில் இருத்தப்பட்டு எதிர்காலத்துக்கு எப்போ தேவையோ அப்போ பண்ணாக்கா பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நாம் கற்பவை நமது எதிர்கால கற்றலை பாதிக்கிறது. நம் கற்பவை எதிர்கால கற்றலை பாதிக்கிறது. எனவே நினைவில் இருத்தலோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது இரண்டு கற்றல் நிகழ்வுகளுக்கிடையே காணப்படும் தொடர்பு. அதாவது நாம் கற்பவை நமது எதிர்கால கற்றலை பாதிக்கிறது. எனவே நினைவில் இருத்தலோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது எது? இந்த கற்றல். ஸோ இரண்டு கற்றல் நிகழ்வுகளுக்கு இடையே காணப்படும் தொடர்பு. இவ்வாறு ஒரு கற்றல் நிகழ்வில் பெறப்பட்ட அனுபவம் பிறிதொரு கற்றல் நிகழ்வுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்தினால் அதை கற்றல் மாற்றம் என்கிறோம். ஸோ அப்போ பண்ணாக்கா ஒரு கற்றல் நிகழ்வில் பெறப்பட்ட அனுபவம், நான் இப்போ ஏதோ ஒன்றத்தை லேர்ன் பண்ணிக்கிறேன், அந்த லேர்ன் பண்ண அந்த விஷயம் எனக்கு பண்ணாக்கா இன்னொரு கற்றல் நிகழ்வுக்கு பண்ணாக்கா எடுத்து செல்லப்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்தினா, நான் இன்னொன்றத்தை கற்றுக்கும் போது எனக்கு இது ஹெல்ப் பண்ணால் அதுக்கு தான் என்ன பேர்? கற்றல் மாற்றம் அப்படின்னு பேர். ஸோ கொஷின் கேட்கலாம். அப்போது ஒரு கற்றல் நிகழ்வில் பெறப்பட்ட அனுபவம் பிறிதொரு கற்றல் நிகழ்வுக்கு எடுத்து செல்லப்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்தினால் அதை கற்றல் மாற்றம் என்கிறோம். நெக்ஸ்ட்டு, கற்றல் மாற்றம் இல்லையேல் மனித வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்வதிலேயே கழிந்துவிடும். கற்றல் மாற்றம் இல்லை அப்படின்னா மனித வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணோம்? கற்றுக்கொள்வதிலேயே கழிந்துவிடும். அப்போ பண்ணாக்கா நான் இன்றைக்கி படிக்கிற ஒரு விஷயம் இல்லை இன்றைக்கி கற்றுக்கிற ஒரு விஷயம் எனக்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தை கற்றுக்கும் போது எனக்கு யூஸ் ஆகணும். சப்போஸ் யூஸ் இல்லை அப்படின்னா அப்போ அதையும் நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்லேருந்து புதுசாக தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையே பெரும் சுமையாக மாறிவிடும். உதாரணமாக, புதிதாக வாங்கிய மோட்டார் பைக்கை ஓட்டும்போது கூட கற்றல் மாற்றம் ஏற்படுகிறது. புதுசாக ஒரு மோட்டார் பைக் வாங்குகிறோம் அப்படின்னா அதை ஓட்டும்போது கூட அந்த கற்றல் மாற்றம் ஏற்படுகிறது. ஏற்கனவே நாம் ஸ்கூட்டர் ஓட்டிய அனுபவம் இப்போது கை கொடுக்கும். அந்த பழைய அனுபவத்தில் சிற்சில மாற்றங்களை ஸ்கூட்டரில் கையால் கியரையும் பிரேக்கையும் இயற்கையதற்கு பதில் இப்போது காலால் அவற்றை செய்ய வேண்டும். இந்த சின்ன மாற்றம் மட்டும் செய்து கொண்டால் போதும், நம்ம என்ன பண்ணலாம்? மோட்டார் பைக்கை ஓட்டலாம் அப்படின்றது. ஏற்கனவே பைக்கை ஓட்டும் போது கையில் தான் பண்ணாக்கா கியரையும் பிரேக்கையும் போட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்? மோட்டார் பைக் வாங்கும்போது காலில் கியர் போடணும், சரிங்களா? அந்த ஒரு சின்ன மாற்றம் மட்டும் செஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம ஈஸியாக பண்ணாக்கா மோட்டார் பைக் ஓட்டலாம். ஸோ இதுக்கு தான் என்ன பேருன்னா கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிற்சில சமயங்களில் நமது முந்தைய கற்றல் அனுபவங்கள் இப்போதைய கற்றலில் தடையை ஏற்படுத்த முயலலாம். ஆனால் சில சமயங்களில் ஏற்கனவே கற்ற ஒரு விஷயம் புதுசாக ஒரு விஷயத்தை கற்கும்போது தடை வரலாம். உதாரணமாக, தாய்மொழியை கற்றதன் காரணமாக புதிதாக ஆங்கிலத்தை கற்கும்போது உணரப்படும் சிரமங்களை சொல்லலாம். ஏற்கனவே நம்முடைய மதர் டங் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கோம், அப்போ இங்கிலீஷை கற்றுக்கணும் போது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சிரமம் இருக்கும்.
மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகள் கூட முந்தைய அனுபவங்களின் பாதிப்பின்றி எந்த புதிய கற்றலையும் மேற்கொள்ள இயலாது. மனிதர்கள் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விலங்காக இருந்தாலையும் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், அந்த கற்றல் மாற்றம் அப்படின்னு ஒன்று இருக்கும். மனிதன் தன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு பெரிதும் உதவக்கூடும் என்ற அடிப்படையிலேயே பள்ளி கலை திட்டத்தில் பற்பல பாடத்துறைகள் சேர்க்கப்பட்டு மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. அப்போ பார்த்தாக்கா மனிதன் தன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு பெரிதும் உதவக்கூடும். இப்போ நம்மளுடைய லைஃப்பில் நிறைய சூழ்நிலை, நிறைய பிரச்சனை இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு நம்ம கற்கக்கூடிய அந்த பாடத்திட்டம் பார்த்தாக்கா யூஸ் ஆகும் அப்படின்ற மெத்தடில் தான் நமக்கு நிறைய பாடத்திட்டத்தை கொடுக்குறாங்க ஸ்கூலில். நெக்ஸ்ட், கற்றல் மாற்றம் என்பதன் வரையறை. ஒரு கற்றல் நிகழ்வில் பெறப்பட்ட அறிவு, செய்திறன்கள், பழக்கங்கள், மனப்பான்மை போன்ற எந்த அனுபவ கூறும் பிறிதொரு கற்றல் நிகழ்வுக்கு எடுத்து செல்லப்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்துவதே கற்றல் மாற்றம். அப்போ பார்த்தாக்கா எந்த ஒரு கற்றல் நிகழ்வில் பெறப்பட்ட அறிவாக இருக்கட்டும், செய்திறனாக இருக்கட்டும், பழக்கமாக இருக்கட்டும், மனப்பான்மையாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்தாக்கா இன்னொரு கற்றல் நிகழ்வுக்கு போய் அங்கே தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதுக்கு கற்றல் மாற்றம் அப்படின்னு பெயர். முந்தைய கற்றல் அனுபவம் தற்போதைய கற்றலில் ஏற்படுத்தும் தாக்கத்தின் தன்மையை பொறுத்து கற்றல் மாற்றம் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகிறது. கற்றல் மாற்றத்தில் பார்த்தாக்கா நிறைய வகைகள் இருக்குது, சரிங்களா? அதை தனி வீடியோவாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கற்றல் மாற்றம் அப்படின்னா என்ன, இந்த கற்றல் மாற்றத்துடைய அந்த டெஃபினிஷன், ஸோ இது மட்டும் தான் பார்த்துருக்கோம், அந்த வரையறை, சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். கற்றல் மாற்றத்துடைய வகைகள் அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.